தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கோ ஸ்டோரிஸ். இப்போ நான் சொல்ல போகிற கதை இல்லை, நம்ம இந்தியாவையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவம். இந்த ஒரு விஷயம் ஒரு மாதத்துக்கு அந்த ஏரியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பயங்கரமாக என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தூக்கமே இல்லை, தூக்கத்தையே கெடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். புராரி இன்சிடெண்ட். புராரி இந்த பேரை கேட்டோன்னே நிறைய பேர் அந்த டெத்தா நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சிலருக்கு அது ஞாபகம் கூட வரலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய புராரின்ற ஒரு ஏரியாவில் ஜூலை மாதம் 2018 வழக்கம் போல ஒரு ஏர்லி மார்னிங் குருச்சரன் அப்படின்றவருக்கு 70 வயதாவது. அவர் வாக்கிங் போகிறத ரொட்டீனாக வச்சிருக்காரு. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு கடையில் பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறது தான் அந்த குருச்சரனோட ரொட்டீனாகவே இருந்திருக்கு. அப்படி அன்னைக்கும் வாக்கிங் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போறாரு. கடை திறக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு, அப்பவும் கடை திறக்கல. அந்த கடை வச்சிருக்கவரு இந்த குருச்சரனோட ஃப்ரெண்டு தான். வழக்கமா இத்தனை மணிக்கு கடையை திறந்துடுவானே, இன்னும் ஏன் திறக்கல அப்படின்ட்டு போனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஃபுல்லா ரிங் ஆகுது, கால் யாருமே எடுக்கல. அந்த கடைக்கு மேலதான் கடையோட ஓனரோட வீடும் இருக்கு. சரி வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டெப்ஸ் ஏறி போய் பாக்குறாரு. ஸ்டெப்ஸ் ஏறி போறாரு, கதவை தட்டுறாரு, கதவு யாரும் திறக்கல. கதவை திறந்து பாக்குறாரு, தாழ்பால் போடல. அப்போ அவர் பார்த்த அந்த ஒரு சம்பவம் அவர் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவர் மனசை விட்டு போயிருக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த வீட்டுல இருந்த வயசான பாட்டில இருந்து சின்ன பையன் வரைக்கும் ஒட்டுமொத்தமா 11 பேரு தூக்க மாட்டி அந்த ஹால்ல தொங்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட பார்த்தவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமான ஷாக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்களும் ஃபுல்லா எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த போலீஸ் எல்லாருக்குமே வருது. ஸோ விசாரிச்சு பாக்குறாங்க. இது ஒரு மிடில் கிளாஸ் ஆன ஃபேமிலி. அங்க இருந்த எல்லாருமே படிச்சவங்க. ஸோ நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இவங்களுக்கு விரோதி யார் இருக்க முடியும், இவங்களை கொலை பண்ற அளவுக்கு இவங்களுக்கு எனிமி யார் இருப்பாங்க அப்படின்ற கோணத்திலுமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கேஸ் ஒரு கட்டத்துக்கு மேல நகரவே இல்லை. அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிக்குது. அதன் பிறகுதான் அந்த வீட்டுல இருந்த எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. அப்ப ஒரு டைரி கிடைக்குது. மொத்தமா நாராயண தேவி அப்படின்றவங்க அந்த வீட்டுடைய குடும்ப தலைவின்னு சொல்லலாம். இவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு. சோ இவங்களுக்கு மொத்தம் 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண்ணு. அந்த பொண்ணு கணவனை இழந்த பெண்ணும் அவங்க கூட தான், அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. மொத்தம் 3 பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 11 பேர் அந்த வீட்டுல இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 3ஆவதா ஒரு பையன், அந்த அம்மாவுடைய 3ஆவது பையன் தான் லலித் அப்படின்றவர். இந்த லலித்ன்றவர் அங்க இருக்கிற ஒரு ஏரியால வயரிங் கடை ஒண்ணு வச்சிருக்காரு. கடன் பிரச்சனைனால ஒரு சின்ன சண்டை ஏற்படுது. அப்போ அவர் கடையிலேயே வச்சு அவரை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அந்த ஒரு சம்பவத்துல லலித்துடைய குரல் போயிடுது. அப்பல இருந்து லலித் பேசுறதே நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கு. அந்த அம்மாவுடைய பெரிய பையன், அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா 11 பேர் இருக்காங்க. அந்த அம்மாவோட பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் இருக்க அந்த சமயத்துல தான் இப்படி 11 பேரும் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அவரு லலித்துக்கு குரல் போயிடுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரு கொஞ்ச நாள்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவும் லலித்துடைய அப்பாவுடைய குரல்ல. இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. லலித் எப்படி அப்பாவோட வாய்ஸ்ல பேசினா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமே குழம்பி போயிருக்கு. அப்போ லலித் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இறந்து போன அந்த அப்பாவோட ஆன்மா என் உடம்புல இருக்கு. சோ நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலையும் ஒண்ணு போடுறாரு. அதுக்கு முன்னாடி லலித்துடைய அப்பா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கேட்டுச்சு. அதே மாதிரி இப்ப லலித் சொல்றதா அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் அந்த ஃபேமிலி எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருந்த 11 பேருக்கும் 11 டைரி, அதாவது இவன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, திங்கக்கிழமை இவன் கோயிலுக்கு போகணும், இந்த சாமியை தான் கும்பிடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி 11 பேருக்கும் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படுது. இவங்களா டைரி எழுதல, யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு டைரி இருக்கு, அதை தான் இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணதாவும் சொல்றாங்க. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் லலித்துடைய டைரியை படிக்கும் போது தான் அந்த குழப்பமே தெளிவாகுது. ஏன்னா லலித் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தையே போடுறாங்க. சோ அது என்ன பிளான் அப்படின்னா,
லலித்துடைய மனைவி வந்து வீட்டுல வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு வந்து வேலை கம்மியா கொடுக்கணும், அவங்க வெளியெல்லாம் போயிட்டு வரலாம், ஷாப்பிங்லாம் போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா லலித் அண்ணனுடைய மனைவி வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கணும், அவங்க வெளியெல்லாம் எங்கேயும் போக கூடாது, கோவிலுக்கு மட்டும் தான் போகணும், அது தவிர வெளியே வேற எங்கேயுமே போக கூடாது, வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி லலித்துடைய அப்பா சொன்னதா லலித் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கூட அந்த வீட்டுல இருந்த யாருக்குமே எந்த குழப்பமும் வரல. அதாவது அந்த குடும்பத்துல பிறந்த குழந்தைங்க வரைக்கும் எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே லலித்துடைய அப்பா சொல்றாரு அப்படின்றத நம்பி லலித் சொன்னதை அந்த குடும்பமே கேட்டுட்டு இருந்திருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு கட்டத்துல ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்றாங்க. என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவும் நம்ம குடும்பத்துல மறுபடியும் உயிரோட வருவாரு அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கைய நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு செவுத்துல ஒரு 11 பைப்பு, அதாவது வெளியே தெரியற மாதிரி இந்த பிவிசி பைப் சொல்லுவோம்ல, அந்த பைப், ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெண்டான பைப்பு, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீளமான பைப்பு. சோ 11 பைப்பை வந்து செவுருல செட் பண்றாங்க. இதை பார்த்த உடனேயும் போலீஸ் ஒரு சின்னதா ஒரு டவுட் ஒன்று வருது. இங்க 11 பைப் இருக்கு, அங்க 11 பேர் இறந்திருக்காங்க, இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா அப்படின்றத யோசிச்சு லலித்துடைய டைரியை மொத்தமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை படிக்கும் போதுதான் அவங்க யாருமே நம்ப முடியாத, எதிர்பாராத ஒரு செய்தி ஒண்ணு கிடைக்குது. அது என்னன்னா, லலித் தான் அவங்க அப்பா மாதிரி வந்து நீங்க எல்லாருமே இன்னைக்கு, அதாவது ஒரு பௌர்ணமினா அந்த அன்னைக்கு எல்லாரும் தூக்கு மாட்டி இறக்கணும், அப்படி எல்லாரும் இறந்துட்டீங்க அப்படின்னா நானும் இந்த குடும்பத்துல உயிரோட வந்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னதா இவரே வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. நமக்குள்ள நம்ம அப்பாவோட ஆன்மா இருக்கு, நம்ம தான் இந்த குடும்பத்தை லீட் பண்ணணும், நம்ம சொல்றத இந்த குடும்பம் கேட்கணும் அப்படின்ட்டு லலித் அவரே உள் மனசுல நம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ப ஆரம்பிச்சு இந்த ஒரு செய்தியும் சொல்றாரு. லலித்துடைய மனைவியும் அவங்க அண்ணனுடைய மனைவியும் சேர்ந்து ஒரு கடையில போயிட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் கவர், நம்ம கேபேஜ் எல்லாம் கொட்டுவோம்ல, குப்பையெல்லாம் கொண்டு போய் போடுவோம்ல, அந்த மாதிரி கருப்பு கலர் கவர் நிறைய, ஒரு 11 பேர் இருக்காங்களா, 11 கவர் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து கயிறு, நிறைய கயிறு எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இந்த காட்சியெல்லாம் வந்து சிசிடிவில பதிவாயிருக்கு. சோ இதெல்லாம் வச்சுதான் இது தற்கொலை தான் போல அப்படின்ற ஒரு முடிவுக்கே போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. ஆனாலும் எல்லாரோட மூஞ்சிலையுமே அந்த கருப்பு கவர் போடப்பட்டிருக்கு, கைகள் எல்லாம் பின்னாடி கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி இவங்க தூக்குல தொங்கி இருப்பாங்க, ஒருவேளை யாராவது பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களா அப்படின்ற கோணத்திலையும் எடுத்துட்டு போறாங்க. அதன் பிறகு டைரியை ஃபுல்லா படிச்ச பிறகுதான் தெரியுது இது ஒரு தற்கொலை தான், கொலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னும் அந்த டைரியில வேற என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்ற அதே டைம்ல 11 பேரும் ஒரே நேரத்துல வந்து தற்கொலை பண்ணி இறக்கணும், அப்பதான் அந்த ஆன்மா எல்லாம் அவங்க அப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு போகும், போன பிறகு அந்த அப்பாவும் உயிரோட வருவாரு அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில நம்புறாங்க. நம்பி அதே மாதிரி எல்லாரும் உயிரையும் விடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாக போற அந்த பொண்ணு வந்து பல வருடங்களா ஒரு பையனை காதலிக்குது. காதலிச்சு அதே பையனோட நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசம் கூட இல்ல கல்யாணத்துக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இவங்க குடும்பம் சொல்றதான் வேத வாக்கு அப்படின்னு எடுத்துட்டு அந்த பெண்ணும் இறந்து போறாங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவும் கொடுமையான செய்தின்னு சொல்லலாம். எல்லாரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, திரும்பி வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த ஒரு 11 பேருடைய மரணம்ன்றது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையில ஏற்பட்ட ஒரு மரணம் தான் சொல்லணும். உயிரை விடுறாங்க, விட்ட பிறகு நம்ம திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இறந்து போறாங்க. ஆனா யாருமே வரமாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. அது அவங்க யாருக்குமே புரியவே இல்லை. இறந்த பிறகுதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தெரியக்கூட வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டைரியை படிச்ச பிறகுதான் போலீஸ் ஆபீசருக்கு இதுதான் உண்மை போல, இந்த மாதிரிதான் நடந்திருக்கு போல அப்படின்ற யூகத்துல கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு அப்புறம் தான் இந்த கேஸையே வந்து முடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இது ஒரு கொலையா இருக்குமா இல்ல தற்கொலையா இருக்குமா அப்படின்ற கோணத்துலதான் போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகுதான் தெரிஞ்சது மூட நம்பிக்கைன்ற பெயர்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் இறந்து போனது ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்பவுமே கூட டெல்லி சைட்ல புராரி கேஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துட்டு போகும். அதுவும் அந்த 11 பேரும் தூக்குல தொங்குற மாதிரியான போட்டோஸ் சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. சில நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட ஃப்ரண்ட்ல வந்துச்சு. அதன் பிறகு டெல்லியுடைய சிஎம் இருக்கட்டும், ஐஏஎஸ் இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க வரைக்கும் 11 பேரை யாரு கொண்டிருப்பா, இது கொலையா இருக்குமா தற்கொலையா இருக்குமா அப்படின்னு ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி சோஷியல் மீடியா தான் இந்த கேஸ்க்கு ஒரு பயங்கரமான ஹைப்பை கொடுத்து இமீடியட்டா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும், ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதன் பிறகுதான் இது ஒரு தற்கொலை அப்படின்ற உண்மையே வெளியே வந்தது. இன்னுமே டெல்லியில புராரி கேஸ் அப்படின்னா ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்தும்னே சொல்லலாம். சோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க ஏதாவது அமானுஷ்யங்களான விஷயங்களை பார்த்திருக்கீங்க, இல்ல உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல கதைகளா கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க.
நன்றி.